ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸுங்க. ஏன்னா கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ரிச்சர்ட் கேல்சன் வந்துட்டாரா எப்போ வருவார், அது அப்டேட் போடுன்னு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க. நம்ம ரிச்சர்ட் கேல்சன் சென்னை அணி கேம்பில் இணைஞ்சிட்டாருங்க. இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு தான் சென்னை கேம்பில் இணைஞ்சிருக்காரு. நாளைக்கு காலையில் பயிற்சி தொடங்கதா தகவல் விட்டுருக்காங்க சென்னை அஃபிஷியல் அக்கௌண்ட்லேருந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் கேல்சன் ஏன் இணைஞ்சிருக்காருன்னா கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் இவர் எடுத்திருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலருங்க, நல்ல டால் பவுலர், டெத்தில் சூப்பராக போடுற பவுலருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் இங்கிலாண்டை சேர்ந்தவர் தான். ஆனால் மேக்ஸிமம் இங்கிலாந்து டீமில் இவர் நிறைய விளையாடுன்னு சொல்ல முடியாது, இன்ஜுரி இவருக்கு நிறையா. அதனால் நிரந்தரமாக இங்கிலாந்து அணியிலே இவருக்கு இடம் கிடைக்கல. அதனால் நல்ல டால் பவுலருங்க. ஒரு டொமஸ்டிக்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஏக்கர் போடுற பவுலரு. அவரை பார்த்து நம்ம சென்னை அணி டொமஸ்டிக் பார்த்து தான் மெயினாக இவர் எடுத்திருக்காங்க சென்னை டீமுக்கு இப்போக்கோசரம் விளையாடுறதுக்கோசரம். அதனால் கண்டிப்பாக அவர் வந்திருக்கிறது ரொம்ப ஊக்கத்தை கொடுக்கும் சென்னை அணிக்கு. ஒரு புது பவுலர், இது வரைக்கும் ஐபிஎல் எந்த டீமும் இவர் எடுத்ததில்லை, எந்த டீம்லையும் இவர் விளையாடினதில்லை. முதல்ல சென்னை அணிக்கு விளையாடுறதுனால இவரோட போலிங் எல்லாருக்கும் புதுசாக இருக்கும். மேக்ஸிமம் இருக்கிற ஐபிஎல் பிளேயர்ஸ் யாரும் இங்கிலாந்து பிளேயர்ஸ் தவிர யாரும் ஒரு பால் ஆடி இருக்க மாட்டாங்க. அதனால் இவர் போட வந்தார்னா கண்டிப்பாக ஒரு நல்ல எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும் சென்னை அணிக்கு. அதை தொடர்ந்து வர சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி கூட சென்னை அணி மோதுறாங்க. செம்ம மேட்சுங்க அது. இப்போது ஐபிஎல்லில் ஒரு நல்ல மேட்ச் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சண்டே பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டீமுக்கும் மஸ்ட் வின் மேட்சுங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த மேட்ச் ரொம்ப அனல் பறக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் அணியும் தோற்று வராங்க ஆர்சிபி கிட்ட, நம்ம சென்னை அணியும் லக்னோ அணிக்கிட்ட 2 தொடர் தோல்வியை தோற்றுட்டு வரனால கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச்சு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்னை பேட்டிங் பிச் வருங்க. அதனால் எஸ்ஆர்ஹெச் அணி பேட்ஸ்மேன் பார்த்தாலே ஒரே பயமாக இருக்குது. பார்க்கலாம் சென்னை அணி எந்த அளவுக்கு நம்ம அவங்க பவுலரை பேட்ஸ்மேன் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ரிச்சர்ட் கேல்சன் எத்தனை வரத்துக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குங்க பிளேயிங் லெவலில். ஏன்னா போலிங் தான் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காரு. முஸ்தபிசர் ரஹ்மான் ரீசெண்டாக ஃபார்மில் இல்லை. ஸ்டார்டிங் ஒரு 2 மேட்ச் நல்லா போட்டார், பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரீசெண்ட் ஃபார்மில் இல்லை. அதனால் முஸ்தபிசர் ரஹ்மான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக அவர் எடுத்துகிட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பவர் பிளேயில் சூப்பராக போடுவார், இன்ஸ்விங் பவுலர். அதனால் கண்டிப்பாக இவர் வந்தார்னா சென்னை அணிக்கு ஒரு போலிங் கூடுதல் பலம் இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை அணி இந்த எஸ்ஆர்ஹெச் அணி ஆப்போசிட்டாக ஜெயிச்சா கண்டிப்பாக புள்ளிப்பெட்டியில் 3வது இடத்துக்கு முன்னேறுவாங்க. ஏன்னா ரன் ரேட்டு ப்ளஸில் இருக்குது, நம்மளது நல்லாவே இருக்குது ரன் ரேட்டு. அதனால் இந்த மேட்ச் ஜெயிச்சாலே புள்ளிப்பெட்டியில் 3வது இடத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு சண்டே விளையாட போகிறது. கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த மாதிரி சென்னை அணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ரிச்சர்ட் கேல்சனை இமீடியட்டாக வர வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா முஸ்தபிசர் ரஹ்மான் May 2 அவங்க நேஷ்னல் டியூட்டிக்கோசரம் பங்களாதேஷ் கிளம்புறாரு. அவர் போயிட்டதுக்கு அப்புறம் தான் ரிச்சர்ட் கேல்சனை வர வைக்கிற மாதிரி. ஆனால் இம்மீடியட்டாக வர வச்சுருக்காங்க. அது ஏதோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு மாஸ்டர் பிளான் என்ன போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல சென்னை அணி. ஏன்னா ஒரு May 3 தான் வர மாரி தகவல் வந்துச்சு. இப்போவே வந்திருக்குது. ஏதோ சென்னை அணியில் புதிய மாற்றம் வரும் நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக ரிச்சர்ட் கேல்சன் வந்திருக்குது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிளேயிங் லெவலில் சான்ஸ் கொடுக்கலாமா கொடுக்க வேணாம், நீ என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.